உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் அறிவதற்கு முன்பாகவே அவர் அறிந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, நீங்க ஆராய்ந்து அறிந்திருக்கீங்கப்பா, நீங்க ஆராய்ந்து அறிந்திருக்கீங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நீங்க என்ன ஆராய்ந்து அறிந்திருக்கீங்க ஆண்டவரே, நீங்க என்ன ஆராய்ந்து அறிந்திருக்கீங்க. என்னுடைய உட்கார்தலையும் என்னுடைய நடக்குதலையும் என்னுடைய ஆண்டவரை எல்லாவற்றையும் நீங்க அறிந்து வைத்திருக்கீங்கப்பா. ஏன் சொன்னா உங்க கிருபை எங்களை முன்னும் பின்னுமாய் நெருக்கி எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லுவோமா, உமக்கு நன்றி தகப்பனேன்னு சொல்லுவோமா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஒரு பாடலை கூட பாடுவோம். மத்தியில் இருக்கிற முரளி அவர்கள் ஒரு பாடலை பாடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கிருபை 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 கிருபை. இன்னும் நான் அடியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே ஏன் ஏன் ஏன். இன்னும் நான் அடியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே ஏன் ஏன் ஏன். கிருபை 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 கிருபை. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறனே ஏன் ஏன் ஏன். போராட்டங்கள் முடியல, பாடுகளும் நிற்கல, ஆனாலும் நிற்கிறனே ஏன் ஏன் ஏன். கிருபை 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 கிருபை. படிக்கலே உயரல, பட்டதாரியாகல, ஆனாலும் வாழ்கிறனே ஏன் ஏன் ஏன். படிக்கலே உயரல, பட்டதாரியாகல, ஆனாலும் வாழ்கிறனே ஏன் ஏன் ஏன். கிருபை 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 கிருபை. உங்க கிருபை 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 கிருபை. அற்புதங்கள் நடக்குது, ஆயிரம் அதிசயங்கள் நடக்குது, வேதியெல்லாம் மாறினது ஏன் ஏன் ஏன். அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வேதியெல்லாம் மாறினது ஏன் ஏன் ஏன். கிருபை 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 கிருபை. உங்க கிருபை 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 கிருபை. பாவமெல்லாம் மறைந்தது, சாபமெல்லாம் குறைந்தது, பரிசுத்தமாய் மாறினது ஏன் ஏன் ஏன். பாவமெல்லாம் மறைந்தது, சாபமெல்லாம் தீர்ந்தது, பரிசுத்தமாய் மாறினது ஏன் ஏன் ஏன். கிருபை 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 கிருபை. உங்க கிருபை 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 கிருபை. நல்லவர். ஆமென். சோதரம் ஒரு பாடலை கூட பாடுவோம். நம்ம இருக்கிற சோதரம் பண்ணுவோம். ஒரு பாட்டு பாருங்க. ஹல்லேலூயா. பாடுங்க பாடுங்க. ஹல்லேலூயா. நீ என்னடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்ணை,
கண்மலை. யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம், யெகோவா தெய்வமே என் பலம். யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம், யெகோவா தெய்வமே என் பலம். கலக்கமில்லை பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என்பவன் நீரின் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை நித்தம் காக்கிறேன். அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை நித்தம் காக்கிறேன். பறவை சட்டை கொண்டு மூடியே, கண்ணை போல் என்னை பாதுகாக்கின்றேன். பறவை சட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கின்றேன். நீரே என்பலம் நீரின் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. காலைதோறும் புதிய கிருபை தருகிறேன், காலமெல்லாம் கருத்தாய் என்னை காக்கிறேன். காலைதோறும் புதிய கிருபை தருகிறேன், காலமெல்லாம் கருத்தாய் என்னை காக்கிறேன். பலபுறம் இடபுறம் நான் விலகினார், வார்த்தையாரை என்னை திருத்தி நடத்துவேன். பலபுறம் இடபுறம் நான் விலகினார், வார்த்தையாரை என்னை திருத்தி நடத்துவேன். நீரே என்பவன் நீரின் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என்பவன் நீரின் அடைக்கலம். Hallelujah. God bless you. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கொஞ்ச நேரம் ஆண்டவரை நம்ம ஆராதிப்போம். சோத்திரம். நம்ம மத்தியில் இருக்கிற பிஷப் பால் செல்வையா அவர்கள் வந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்பார். அவரோடு சேர்ந்து நாமளும் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரை எல்லாம் கண்ணை மூடி கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 பண்ணுவோம். கொஞ்ச நேரம் துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஸ்தோத்திரம். என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினவர். ஆமென். என் நாமத்தில் 2-3 பேர் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினவர். இருக்கிறவராகவே இருக்கிற நம்முடைய ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்துவோம். நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இம்மட்டுமாக கர்த்தர் கடந்த ஆமீன் ஸ்தோத்திரம் 3 மாதங்களை நடத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் 2 மாதங்களை அற்புதமாய் நம்மை நடத்தி தாங்கி ஏந்தி சுமந்து ஆண்டவரே இந்த 3வது மாதத்துல நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமீன் ஸ்தோத்திரம். எத்தனையோ நெருக்கங்கள், எவ்வளவோ சூழ்நிலைகள், எவ்வளவோ போராட்டங்கள் மத்தியிலும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிற ஆண்டவருக்கு நல்ல கொஞ்சம் நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை மகிமைப்படுத்த இவ்விதமான சீரை பெற்ற ஜனமும் ஜாதியும் பாக்கியம் உள்ளது என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதி ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமீன் ஸ்தோத்திரம். ஆமீன். ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ளும்படிதான் பெரிய கிருபை தந்திருக்கிற நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய தேவைகள் மத்தியிலையும் ஆமீன் நம்முடைய நெருக்கங்கள் மத்தியில் நம்முடைய ஆண்டவர் கைவிடப்பட்ட சூழ்நிலையில நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து நடத்துகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி செலுத்துவோம். நன்றி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய். என் மகனே, என் மகளே, என் தீங்கை காணாதிருப்பாய். என் மகனே, என் மகளே, என் தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா என்று பாடிடு, இயேசு என்ற நாமத்தை துதித்து பாடிடு. அல்லேலூயா, அல்லேலூயா என்று பாடிடு, இயேசு என்ற நாமத்தை துதித்து பாடிடு. உன் தீமைகள் நன்மையாய் மாறிடு, உன் தீமைகள் நன்மையாய் மாறிடு, தீமைகள் நன்மையாய் மாறிடு. தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய். தீமைகள் தேசத்தில் பெருகிடு, வறுமைகள் வியாதிகள் தாக்கிடு. தீமைகள் தேசத்தில் பெருகிடு, வறுமைகள் வியாதிகள் தாக்கிடு. வல்லவர் இயேசுவின் கரங்களே, வல்லவர் இயேசுவின் கரங்களே, தீமையை விலக்கியே காத்திடுமே. தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய். என் மகனே, என் மகளே, என் தீங்கை காணாதிருப்பாய். கொல்லாத மனிதர்கள் எழுப்பிடுவார், உனக்கு தீமை செய்ய பதிவிருப்பார். கொல்லாத மனிதர்கள் எழுப்பிடுவார், உனக்கு தீமை செய்ய பதிவிருப்பார். உலகத்தை ஜெயித்தவர் நம் இயேசு, உலகத்தை ஜெயித்தவர் நம் இயேசு. கொல்லாத மனிதரை கலங்கடிப்பார், தீமை காணாதிருப்பார், தீமை காணாதிருப்பார். என் மகனே, என் மகளே, என் தீங்கை காணாதிருப்பார். எதிராக சாத்தான் எழுப்பிடுவார், உனக்கு தீங்கு செய்ய எத்தனிப்பார். எதிராக சாத்தான் எழுப்பிடுவார், உனக்கு தீங்கு செய்ய எத்தனிப்பார். சாத்தானின் தலையை மிதித்தவர், சாத்தானின் தலையை மிதித்தவர், சத்துரு சேனையை சிதறடிப்பார். தீங்கை காணாதிருப்பாய், கைது பண்ணுவோம். தீங்கை காணாதிருப்பார். என் மகனே, என் மகளே, என் தீங்கை காணாதிருப்பார். நல்லா இருந்திருந்து தீங்கை காணாதிருப்பார். என் மகனே, என் மகளே, என் தீங்கை காணாதிருப்பார். என் மகளே, என் மகளே, என் தீங்கை காணாதிருப்பாய். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் ரத்தம் நம்ம மேல இருக்கிறபடியினால, தேவனுடைய கிருபை நம்ம மேல இருக்கிறபடியினால, உலகத்துல பல சூழ்நிலைகள், பல நெருக்கங்கள், பல துன்பங்கள், ஆமே, நமக்கு விரோதமா எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் கல்வாரி சிலுவையின் ரத்தம் நம்ம மேல இருக்கிறபடியினால, தேவனுடைய கிருபை நம்ம மேல இருக்கிறபடியினால, தேவனுடைய முத்திரை நம்முடைய நெத்தியில எழுதப்பட்டிருக்கிறபடியினால, தேவனுடைய அபிஷேகம் நம்ம மேல இருக்கிறபடியினால, சத்துரு நம்ம தீமை செய்ய முடியாதுன்னு சொல்லி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். நன்றியோடு துதிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், சோதர. நல்ல கைத்தட்டி உற்சாகமா நல்ல பாடி கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிற கண்ணுமூடி கைகளை உயர்த்தி, ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதி, எல்லாம் கண்ணுமூடி கைகளை உயர்த்தி, உம்மை ஆராதனை செய்கிறோம். கைகளை சென்று அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா.
பரிசுத்தர் பரிசுத்தரே உம்மை ஆராதனை செய்கிறீர்கள். கருத்தை உணர்ந்து பாடுவோம். பரலோக ராஜாவே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தரே உம்மை ஆராதனை. நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல பாடி கத்தரை வருத்துவோம். பரலோக ராஜாவே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே ரமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய பலனடைய நிரம்பிடுமே பலத்தினாவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அதனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே. ராஜாக்களும் நாங்களே ஐயா ஆசாரியர்களும் நாங்களே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆதரிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆதரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே எல்லாம் மகிமைக்கு பாத்திரரே பிரகாசமே
கைகளே உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சோத்திரமும் கனமோ வல்லமையும் பலனோ, சோத்திரமும் கனமோ வல்லமையும் பலனோ, ஆட்சிமையும் துதியோ ஐயா எப்போதும் உண்டாக. நல்ல கைது பாடு, எல்லாம் கைது பாடு. ஆட்சிமையும் துதியோ ஐயா எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்த பரிசுத்தரே பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்தரே பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே ஐயா இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே ஐயா இனிமேலும் வருபவரே. கைகளே உம்மை ஆராதிக்கின்றோம், ஆதரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆதரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும், வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகிடும், வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும், வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகிடும். சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே, சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே, தேவனின் ராஜ்யம் எழுப்பி கட்ட வல்லமை தாருமே, தேவனின் ராஜ்யம் எழுப்பி கட்ட வல்லமை தாருமே. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும், வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகிடும். ஆவியின் கரங்களினால் என்னை நிரப்பிடும், ஆவியின் கரங்களினால் என்னை நிரப்பிடும். கனிகளால் நிரப்பி காயங்களாகும் கருணையே வாருமே, வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும், வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகிடும், வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். நிரப்பு 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 ஆண்டவரே, அப்பா எல்லாரும் நிரப்பு ஆண்டவரே, உங்க வல்லமையால் நிரப்புங்க. ஆவியின் சுதந்திரம் சாத்தானின் கோட்டையை முறியடிக்க, சாத்தான் கிளைகளை அழிப்பதற்கு பிசாசின் கிளைகளை அழித்தவர் அப்பா. இன்றைக்கு ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக இருக்கிற, நாங்கள் போகக்கூடிய கிராமங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பிசாசின் கிளைகளை அழிக்கும்படியாக வல்லமையின் ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்திருக்கிறதுக்காக நன்றி என்று சொல்லி கண்களை தட்டி ஆமேன் 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 ஆமேன். நிரப்பு நிரப்பு நிரப்புங்கப்பா. ஆமேன். சோத்திரம் 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 அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே சோத்திரமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. மட்டுமா நாங்கள் உண்மை பாடவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 யோவேல் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 2 யோவேல் 12ஆம் வசனம். யோவேல் 2 யோவேல் 2ஆம் அதிகாரம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் நீங்கள் இப்பொழுது
உபவாசத்தோடும் அழுகையோடும் அழுகையோடும் புலம்பலோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் என்னிடத்தில் திரும்புங்கள் திரும்புங்கள் கர்த்தர் சொல்லுகிறார். என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னோட திரும்பணுமா? என்னோட திரும்பணுமா? நம்ம தான் டெய்லி அழுதுட்டு தானே இருக்கோம். அல்லேலூயா. முழு இருதயத்தோடு டெய்லி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஆமா, அழுதுட்டே தான் இருக்கோம். அல்லேலூயா. நம்ம டெய்லி என்ன செய்யறோம்? அல்லேலூயா. டெய்லி நம்ம அழுதுட்டு தான் இருக்கோம். அழாத நாள் உண்டா? நான் ஒரு நாள் கூட அழுறதே இல்லை அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குவோம். நம்ம டெய்லி ஏதாவது ஒரு காரணத்துக்காக எதுக்காகவோ நம்ம அழுது கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அதுவல்ல, அங்க பின்னாடி சொல்லப்பட்டுள்ளது, நீங்க எதோட வரணுமா? எதோட வரணும்? அன்னைக்கு கூப்பிட்டுட்டாங்க இந்த அக்கா, இன்னைக்கு போக கூடாதுன்னு நினைச்சேன், இந்த அம்மா போன் பண்ணிட்டாங்களே. அல்லேலூயா. இன்னைக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேன், இந்த அம்மா போன் பண்ணிட்டாங்க, இந்த ஐயா போன் பண்ணிட்டாங்க. போகலைன்னா ஏதாவது நினைப்பாக, அப்படிதானே? போகலைன்னா ஏதாவது நினைப்பாங்க. இது யாருக்காக நம்ம வர்றது? அவருக்காகவா எனக்காகவா? அல்லேலூயா. அவன் நான் அழைச்சி வந்தா எனக்காக, நீங்களா ஓடி வந்த அவருக்காக. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, முழு இருதயத்தோடு நீங்க என்ன செய்யுங்க. நம்ம அடுத்த வசனம் என்ன சொல்லி வாசிங்க. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, இருதயத்தை கிழிக்கணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வஸ்திரத்தை அல்ல, இருதயத்தை கிழிக்கணும். ஆமென். ஆமா, இருதயம் கிழிஞ்சாதான் ஸ்தோத்திரம் நம்ம உணர்வடைய முடியும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இருதயம் கிழிந்ததுன்னா நம்மளால சும்மா இருக்க முடியாது. நம்ம குழந்தைகள் நினைப்போம், குழந்தைகளை நினைப்போமே, ஒருவேளை அந்த குழந்தை ஏதாவது ஆகி போச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? சிரிச்சுக்கிட்டே இருப்போமா? என்ன செய்வோம்? சிரிச்சுக்கிட்டே இருப்போமா? என் குழந்தைக்கு இப்படி ஆயிட்டு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருப்போமா? கண்ணீர் விட்டு அழுவோமா? ஏன் அழுறோம்? ஏன் அழுறோம்? இப்படி ஆயிட்டே இல்லை, ஏன் அழுறோம்? எல்லாமே அது நடக்குது. தெருவில் போகும்போது அங்கே கீழே விழுந்துட்டாங்க, கை கால் உடஞ்சி போகுது, ரோட்டில் போகிறவங்களாம் மண்டையை போடுறான், நம்மளாம் அழுறோமா? ஐயோ இந்த ஆளுக்கு கை உடஞ்சி போச்சு அப்படின்னு அழுறோமா? ஐயோ இந்த ஆளு நல்லா ஆளு செத்து போயிட்டாங்க அப்படின்னு அழுறோமா? ஏன் அழுறோம்? ஏன் அழுறோம்? நம்ம புள்ள இருக்கிட்ட ஏன் 10 பிள்ளை இருக்கும், 10 பிள்ளைக்கு அழுகிட்டே இருப்போமா? ஒரு பிள்ளைக்காக அழுவோம். ஏன் தெரியுமா? அந்த பிள்ளை மேல பாசம். அல்லேலூயா. அப்ப இயேசு மேல உங்களுக்கு பாசம் இருந்துச்சுன்னா நீங்க சும்மா இருக்க முடியுமா? ஓடி வரணும். அல்லேலூயா. சும்மா இருக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. இந்த முழங்காலத்தை ஜெபம் எதுக்காக தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், இங்க அநேக ஊழியக்காரர்களை நான் எழுப்புவேன். அல்லேலூயா. அநேக ஊழியக்காரர்களை நான் எழுப்புவேன். ஆமென். அப்ப எழுப்பணும்னா நம்மளுக்குள்ள என்ன வேணும்? ஒரு வாஞ்சை வேணும். ஆமென். அவர் மேல பாசத்தை வைக்கணும், அவரை நேசிக்கணும். இந்த ரெண்டையும் செஞ்சனா நம்மளால என்ன செய்ய முடியாது? சும்மா வீட்டுல இருக்க முடியாது. அல்லேலூயா. எப்பன்னு இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். செவ்வாய்க்கிழமை வந்துச்சு, அது வேற 4வது செவ்வாய்க்கிழமை வந்துட்டு, எங்க இந்த அம்மா போன் பண்ண போறாங்களோ? அல்லேலூயா. சனிக்கிழமை வந்துருச்சு, எங்க இந்த அம்மா போன் பண்ண போறாங்களோ? உபவாசம் ஜெபம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம அவர் மேல பாசம் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா டெய்லி இந்த காலண்டரை பார்த்துட்டே இருப்போம். ஓ இன்னைக்கு இந்த ஜெபம், இன்னைக்கு இந்த ஜெபம் அப்படின்னு சொல்லி நம்மளால என்ன செய்ய முடியாதுங்க? சும்மா இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஓடி வர சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்போ பாசத்தை அவர் மேல வைக்கணுங்க, மீதி எல்லாம் அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. நம்ம பாசத்தை அவர் மேல வைக்காத வரைக்கும் நம்மளுடைய தேடுதல் எல்லாம் உலகத்தை குறித்ததாக இருக்கும். நீங்க வண்டி ஓட்ட போகணும், வேலைக்கு போகணும், கடையை திறக்கணும், சம்பாதிக்கணும். அப்புறம் நம்ம தேடுதல் எங்க இருக்கும்?
உலகத்தை நோக்கி தான் இருக்கும். அவர் மேல பாசம் வச்சுக்கோங்களேன், நீங்க அவரை தேடும் போது வேதாகம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுங்க. ஆமா, நாம அதை செய்யறதே கிடையாது. இல்லையா? முதலாவது யார் சொன்னா இத? யார் சொன்னா? யாரோ சொன்னாங்க. யார் சொன்னாங்க? யார் சொன்னாங்க? இயேசு சொன்னாங்க. ஆமா, எல்லா வசனமும் எல்லாரும் எழுதியிருப்பாங்க. இயேசு அங்க சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம தேடணும், ஓடணும். அல்லேலூயா. அவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். சும்மா போய் நம்ம ஊழியத்தை செஞ்சிட முடியாது. அவருடைய சமூகத்துல காத்திருந்தாதான் ஊழியத்தை செய்ய முடியும். ஜெபித்தாதான் ஊழியத்தை செய்ய முடியும். ஜெபித்தாதான் ஜெயம் பெற முடியும். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒவ்வொரு மாதிரியை வைத்துட்டு போறாரு. ஏன் மாதிரியை வச்சுட்டு போறாரு? அவருக்கு நேரா போய் அந்த வியாதியஸ்தனை குஷ்டரோகி பாத்தீங்க, வாப்பா நான் கொஞ்சம் சுகமாக போறேன், கூப்பிட்டு சுகமாக்கிக்கலாமே. ஏன் ஒரு மாதிரியை வச்சுட்டு போறாரு? ஆமா, ஒருத்தர் இறந்து போயிட்டானா, நான் வரலையா, நான் இப்ப எழுப்புவையா அப்படின்னு வந்துக்கலாமே. அல்லேலூயா. அவர் ஒவ்வொன்றையும் செய்வதற்கு முன்பாக அங்கே பிதாவினிடத்தில் போய் பரிந்து பேசுகிறதை, பிதாவுக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஏன் அதை செய்யறாருன்னா, நீங்களும் என் பிதாவினிடத்தில் போய் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்க ஜெபித்து ஜெயம் பெறணும். ஜெபித்து ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயம் பெறணும். ஜெபித்து ஒவ்வொரு காரியத்தை நீங்க கையில எடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு அங்க ஒரு மாதிரியை வச்சுட்டு போறாரு. நம்ம என்ன செஞ்சிடும்? கையை வீசிட்டு வந்துடுறோம். நம்ம அல்லேலூயா இருக்கக்கூடாது. நம்ம ஊழியத்துல ஒரு எழுப்புதல், அப்படி தீர்க்க தரிசன ஊழியத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகணும்னு சொன்னா நாம எல்லாரும் இணைந்து ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து நம்ம ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களை குறித்து நீங்க என்ன சித்தம் வச்சிருக்கீங்கப்பா, எங்களை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கீங்க, நான் ஜெபிக்கும் போது என்ன குறித்து என்ன அங்க நீங்க வச்சிருக்கீங்க, நான் பாடும்போது நான் பேசும்போது என்னை குறித்து என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க ஆண்டவரே, என்ன சித்தம் வச்சிருக்கீங்க ஆண்டவரே, அதை நீங்க நிறைவேற்றுங்கன்னு சொல்லுங்க. அதை நீங்க நிறைவேற்றுங்க. நீங்க கொடுத்திருக்கிற இந்த கனமான ஊழியத்துல ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த ஏதோ நாங்கள் சும்மா போய் ஊழியத்தை செஞ்சுட்டு வரக்கூடாது ஆண்டவரே, ஏனோ தானோ என்று வரக்கூடாது ஆண்டவரே. உங்க ஊழியத்தை உண்மையாய், உங்க ஊழியத்தை உத்தமமாய், உங்க ஊழியத்தை ஆண்டவரை உங்களுக்கு பயந்து, ஆண்டவரை உங்க ஊழியத்தை உங்க நடுக்கத்தோட நாங்க செய்யணும் ஆண்டவரே. நாங்க அசட்டையாக இருக்கக்கூடாது ஆண்டவரே, நிர்விசாரமாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய கனமான ஊழியம் ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே அந்த ஜனங்களை குறித்து பரிதவித்துக் கொண்டே இருந்தீங்க. அந்த கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படும்போது பரிதவித்துக் கொண்டே இருந்தீங்க. ஐயோ, என் ஜனங்கள் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறார்களே, ஐயோ என் ஜனங்கள் இன்னும் மனம் திரும்பாம பாவத்துல சிக்கிக் கொண்டு இருக்கிறார்களே, எப்படியாக என் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அங்கே பரிதவித்ததை நாம் பார்க்கிறோம். நாமளும் பரிதவிக்க வேண்டும். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாவுக்காக பரிதவிக்கணும். பாவத்துல சிக்கிக் கொண்டிருக்கிற ஆத்துமாவுக்காக பரிதவிக்கணும். கர்த்தர் நம்மளை கொண்டு என்ன திட்டம் வச்சிருக்கிறார் பாருங்க. பேதுரு பிரசங்கம் பண்ணினார், அங்கே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பாருங்க, பேதுரு நடந்து போனா நிழல் பட்டு அநேகர் சொஸ்தமானாருங்க.